வெல்கம் டு ஆல். நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அட்வான்ஸ் ஃபில்டர். எக்ஸலில் வந்து ஃபஸ்ட் நம்ம அட்வான்ஸ் ஃபில்டர் தெரிஞ்ச மாதிரி ஃபில்டர்னால் என்ன, அதுக்கப்புறம் அட்வான்ஸ் ஃபில்டரோட யூசஸ் என்னென்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அப்போ தான் ஈஸியாக புரியும். நார்மலாக வந்து ஃபில்டருங்கிறது நம்ம ஒரு டேட்டாவை வந்து நமக்கு தேவையான ரோ காலம் மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் ஹைட் பண்ணி வைக்கிறது தான் ஃபில்ட்ரு. அது வந்து டேட்டாவில் போயிட்டு இங்கே நீங்கள் ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும், இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஹோம் டேப்லேயே ரைட் சைடில் ஷார்ட் அண்ட் ஃபில்டர்னு இருக்கும், அதில் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபில்ட்ரு. நார்மல் ஃபில்டருக்கும் அட்வான்ஸ் ஃபில்டருக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு நான் காட்டுறேன். நார்மல் ஃபில்டரில் வந்து நம்ம எல்லாமே மேனுவலாக சூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு ஷீட் ரெடி பண்ணியிருக்கேன், நேமு, ஏஜ், ஜெண்டர், ஸ்டேட்டு. இப்போ நான் வந்து ஏஜ் வந்து 60 above இருக்கிறவங்களை எடுக்கணுன்னா இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு போயிட்டு ஃபில்ட்ரு கொடுத்தோன்னா நம்ம ட்ராப் டவுன் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா, அது மாதிரி ஒரு ஏரோ மார்க் வரும், அதில் சூஸ் பண்ணிவிட்டு அதில் நம்பர் ஃபில்ட்ரு போயிட்டு கிரேட்டர் தென் கொடுத்து கிரேட்டர் தென் வந்து 60 அப்படி கொடுத்து நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா 60 above இருக்கிறது மட்டும் ஃபில்டர் ஆகும். இது வந்து நார்மல் ஃபில்ட்ரு. இதிலே வந்து 2 ஃபில்ட்ரு யூஸ் பண்ணணும். அடுத்தது வந்து நம்ம ஜென்டரும் ஃபில்ட்ரு பண்ணோம் அப்படின்னா ஒரே இதில் 2 கண்டிஷன் கொடுக்க முடியாது, ஏதாவது ஒன்றுனா தான் கால்குலேட் பண்ண முடியும். அதுதான் மேனுவல் ஃபில்ட்ரு. இதே அட்வான்ஸ் ஃபில்ட்ருங்கிறது நம்ம பல கண்டிஷன் வந்து ஒரே டைமில் கொடுக்குறது தான் அட்வான்ஸ் ஃபில்ட்ரு. அது எக்ஸாம்பிள் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் இதிலேயே வந்து அபோவ் 60 இருக்கீங்களா மேல் இருக்கீங்களா மட்டும் நான் ஃபில்டர் பண்ண போகிறேன். இதில் வந்து நார்மல் ஃபில்டரில் அது மாதிரி பண்ண முடியாது, 2-3 டைம் ஃபில்டர் பண்ணணும். இது அட்வான்ஸ் ஃபில்டர்னா ஒரே இதில் கண்டிஷனில் முடிச்சிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே என்ன டைட்டில் இருக்கோ அதே டைட்டில் பக்கத்துலேயும் வச்சுக்கிங்க. வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து காப்பி பண்ண இந்த செல் இங்கே ஏதோ ஒரு இடத்துக்கு செல்லை வச்சுட்டு அட்வான்ஸ் இங்கே டேட்டா டேப்புக்குள்ளே அட்வான்ஸ்னு ஒரு ஃபில்டர் கீழே அட்வான்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ஃபில்டர் தி லிஸ்ட் அண்ட் பேன் ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கொடுத்தீங்கன்னா என்ன 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபில்டர் லிஸ்ட் அண்ட் பேனுங்கிறத கொடுத்தீங்கன்னா இந்த எந்த இடத்துல நீங்கள் ஃபில்டர் பண்ணுறீங்களோ அதுலேயே வந்து நீங்கள் ஃபில்டர்டு டேட்டா மட்டும் இருக்கும், மற்றதெல்லாம் ஹைடாக இருக்கும். இதே வந்து காப்பி டு அனதர் லொக்கேஷன்னா இதே டேட்டா வந்து வேறு இடத்துல எங்கே சூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல போய் காப்பி ஆகும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற 2மே நான் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஃபில்டர் இந்த பேன் கொடுத்துட்டு லிஸ்ட் ரேஞ்சுங்கிறதுல நம்ம எந்த இடத்துல தேவைப்படுதோ இது ஃபுல்லாக சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது கிரிட்டீரியாங்கிறது நாம் இங்கே கொடுக்குறது தான் கிரிட்டீரியா, இதுக்கு தேவையானது தான் கிரிட்டீரியா, அதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபில்டர் ஆகிடும். ஆனால் நம்ம எந்த கண்டிஷனும் இப்போ கொடுக்காதால நான் ஒன்றும் எதுவும் கொடுக்கல. இப்போ நான் கண்டிஷன் கொடுக்க போகிறேன். ஏஜ் வந்து அபோவ் 60 இருக்கணும், 60 above இருக்கணும். ஜெண்டர் வந்து மேல் மட்டும் இருக்கணும். இதுதான் என்னோடய க்ரைட்டீரியா. இப்போ நான் வந்து அதே மாதிரி செலக்ட் பண்ணுறேன். அட்வான்ஸில் போயிட்டு டேட்டா ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், க்ரைட்டீரியாவும் செலக்ட் பண்ணியிருக்கு. இன்னொரு டைம் செலக்ட் பண்ணிக்கிறேன். க்ரைட்டீரியா ஃபுல்லாக சூஸ் பண்ணுறேன். இப்போ ஓகே கொடுத்தனா அந்த இடத்துலையே ஃபில்டர் ஆகிக்கும். அபோவ் 60 இருக்கிறதும் மேல் மட்டும் ஃபில்டர் ஆகிக்கும். இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதே மாதிரி போங்க அட்வான்ஸ் ஃபில்டர் போயிட்டு காப்பி டு அனதர் லொக்கேஷனை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் எந்த இடத்துல அது வந்து எனக்கு ஃபில்டரான டேட்டா வரணும்னு சூஸ் பண்ணேன்னா காப்பி டு அப்படின்ற ஆப்ஷனில் எனக்கு இங்கேருந்து வரணும் அப்படின்னு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இப்போ ஓகே கொடுத்தனா அதே டேட்டா வந்து இப்போ கீழே காப்பி ஆகிடும். இதுதான் அட்வான்ஸ் ஃபில்டர். தேங்க்யூ.